Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics, chapter 8, statistics and probability. Probability பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, சொல்கிறது எக்ஸசைஸ் 8.3. சரிங்களா, அதில் உள்ள சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, குட். ப்ராபபிலிட்டி வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரைட். அப்போ 7th சம்மில் 2 டைஸ் வந்து ரோல்டும் கொடுத்துருக்கு. அப்போ அதுக்குள்ளே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுகிறேன். 1,1, 1,2, 1,3 ஸ்டார்ட் பண்ணி 6,6 வரைக்கும் எழுதணும். கம்பல்சரி எழுதி ஆண்டா தம்பி, 1 மார்க் கிவன். ஓகே, நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்றது டோட்டல் இது சாம்பிள் ஸ்பேஸோட எண்ணிக்கை வந்து 36 அப்படின்னு அர்த்தம். 1 ரோக்கு 6 இருக்கும். அப்போ 6 காலம் இருக்கனால 36, 6 × 6 வந்து 36. கவுண்டிங் பண்ணி பார்த்துக்கோ. 2 டைஸுக்கு உள்ளது. அப்போ அந்த ஒரு இதை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் சரியாக சொல்கிறது. ரைட், பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டபுளட் அப்படின்னு சொல்லியிருக்கு. டபுளட்னா ரெட்டிப்பு. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 அதை ஃபுல்லாக எடுத்து எழுதணும். அது ஃபுல்லாக லீடிங் டயகனல் இருக்கும். லீடிங் டயகனல்னால் முதன்மை மூளை விட்டம் அப்படின்னு சொல்கிறது. அந்த 1 1லேருந்து 2 2லேருந்து அப்படி கீழே சைடில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்போ 6 வரும். 6 n of a = 6, p of a = n of a by n of s, 6/36 1/6 அப்படின்னு அர்த்தம். சரியாக சொல்கிறது. ரைட். நெக்ஸ்ட்டு இது வந்து டைஸை வந்து உனக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு உள்ள ஃபஸ்ட் டைஸ், செகண்ட் உள்ள செகண்ட் டைஸு, ரெண்டுமே ஃபேஸ்னு அர்த்தம். ஃபஸ்ட் டையோட ஃபேஸ் இது செகண்ட் டையோட ஃபேஸு. ஃபேஸ்னால் முகம், சைடு அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ வந்து ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க அல்லது ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அல்லது அடிஷன் பண்ணி பார்க்கணும். ஷம்னா ஆடு, ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. ஓகேயா, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கு? த ப்ராடக்ட் அவசியம் ப்ரைம் நம்பர். ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ப்ரைம் நம்பர் வரணுமா? 1 × 1 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த எடுத்துட்டேன். அதனால் அடுத்து 1,2 எடுக்கலாம், 1,3 எடுக்கலாம், 1,5 எடுக்கலாம், 2,1 எடுக்கலாம், 3,1 எடுக்கலாம். இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? ப்ரைம் நம்பர் தான் வரும் ப்ராடக்ட் பண்ணோம்னா. சரியா சொல்கிறது. அப்போ வேறு எதுக்கும் மேற்கொண்டு வருதான்னு பாரு. 5,1 வரும்ல, பார்த்து பொறுமையாக. 1 5 is 5 வரும்ல. ரைட். அப்போ நம்பர் ஆஃப் எஸ் வந்து 6. அப்போ பி ஆஃப் பி = நம்பர் ஆஃப் பி = 6, பி ஆஃப் பி = n of b by n of s, n of b by n of s, 6/36 1/6 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ரைட். நெக்ஸ்ட்டு த சம் அஸ் ஏ ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்கு. அடிஷன் பண்ணால் ப்ரைம் நம்பர் வர்ற மாதிரி. ஃபஸ்ட்டு 1 அடிஷன் பண்ணோம்னா 1 + 1 2ன்னு வரும்ல, ப்ரைம் நம்பர் தானே. அப்போ 1,1 பேர் எடுக்கலாம்ல. அடுத்து 1,2ன்னு ஆட் பண்ணால் 3 வரும். 1,3 எடுக்கக்கூடாது, 4 வந்துடும் ஆட் பண்ணால். 1,4 எடுக்கலாம். இதே மாதிரி பேரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி என்ன கிடைக்கிதுன்னு பாரு. சரிங்களா, கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். 15 வருது. என்ன வருது? n of c வந்து 15 வருது. அப்போ p of c = n of c by n of s, 15/36 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணு. n of c is p of c = n of c by n of s, 15/36 5/12 அப்படின்னு அர்த்தம். 3 டேபிள் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா, ரைட். 4th வந்து சம் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. சம் இஸ் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா சம் வந்து 1 வரணும். ஆட் பண்ணால் 1 வரணும். அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபேஸையும் ஆட் பண்ணாலே, இந்த ஆரை பண்ணுறான்ல, ஃபஸ்ட்டு 2 ஃபேஸையும் ஆட் பண்ணாலே 1 + 1 2ன்னு வந்துடும். அப்போ 1ன்றது வாய்ப்பே இல்லை. அப்போ எம்டி செட் வரும். அப்போ பி ஆஃப் டி அப்படின்னா 0 ஆயிரும். என் ஆஃப் டி வந்து 1 இருக்காதனால நம்பர் ஆஃப் எலமெண்ட் இல்லை. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன ஆயிரும்? n of d by n of s 0/36 0 அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா, புரிஞ்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கொஸ்டின் வந்து 8th சம். சரியா, இது என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. 3 coins ஆர் டாஸ்டுன்னு கொடுத்துருக்கு. அப்போ வந்து எஸ்ன்னு எழுதி சாம்பிள் ஸ்பேஸு வந்து 3 காயின் நாணயங்களுக்குள்ள கூறு வெளியே எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு 2 இதுக்குள்ளதை எழுதிட்டு மேலே கீழேயும், அப்புறம் மேலே ஹெச் சேர்த்துக்க ரோலை, கீழே டெய்ல் சேர்த்துக்க. சும்மா இதை வந்து என்னுடைய ஸ்டைலில் எழுதுறது. நீ உன்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி ஸ்டைலில் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்டைலில் எழுதிக்க. நம்பர் ஆஃப் எஸ் வந்து 8 அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ஒன்று வந்து ஆல் ஹெட் அப்படின்னா 3மே ஹெட்டு, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏ = ஹெட் அப்படின்னு எழுதியிருக்கோம்ல. அப்போ n of a வந்து 1, p of a = n of a by n of s, 1/8 அப்படின்னு அர்த்தம். அடுத்து அட்லீஸ்ட் அப்படின்ட்டுருக்கு. 1 tail அப்படின்ட்டுருக்கு. அட்லீஸ்ட்னால் கீழே இருந்து மேலே குறைந்தபட்சம் 1, 1க்கு மேலேயும் 1 2 3 வரலாம். 1 1 2 3 வரலாம். 6 மேலே போட்டுக்கிறணும். அட்லீஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட்டில் போட்டுக்க. 6 மறந்துடாத. குறைந்தபட்சம் அடியில் இருக்குது, அடியிலேருந்து மேலே போகிறோம் அப்படி அர்த்தம். சரியா, அப்போ வந்து
ஒரு டெய்ல் எழுதலாம், 2 டெய்ல் எழுதலாம், 3 டெய்ல் எழுதலாம். அப்போ ஹச் மட்டும் விட்டு, அது 0 டெய்ல்னு அர்த்தம். அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதுனோம்னா 7 வந்துடும். அப்போ என்ன பி வந்து 7, பி ஈக்குவல் என்ன பி பை என்ன ஃபர்ஸ்ட் 7/8 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன், அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னு அர்த்தம். அட்மோஸ்ட்னால் மேலேருந்து கீழே அதிகபட்சமாக இருக்குது, மேக்ஸிமம்னு அர்த்தம். அட்மோஸ்ட்னா மேலே நிற்கிது. அப்போ கீழேருந்து பார்க்கணும், 0 வரலாம் ஹெட்டு, ஒரு ஹெட்டு வரலாம், அதை விட்டு தாண்டி போகாது. அப்போ 0 ஹெட் அப்படின்னா ஹெட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாமே டெய்ல் விழுந்திருக்குன்னு ஆப்ஷனில் அர்த்தம். அடுத்து 1 ஹெட்டு ஃபுல்லாக எழுது. சரியா? எழுதிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சி எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டிக்கணும். இந்த கலெக்ட் பண்ணிட்டேன். என்ஆஃப்சி வந்து 4. அப்போ பி ஆஃப் சி வந்து என்ஆஃப்சி பை என்ஆஃப்எஸ் 4/8 1/2 அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன இருக்குன்னு பாரு, அட்மோஸ்ட் 2 டெய்ல், அதிகபட்சம் 2 டெய்ல். அப்போ கீழேருந்து வரணும். சரியா சொல்கிறது? அட்மோஸ்ட் அப்படின்னா அதாவது மேலே எழுதிட்டு கீழேருந்து எழுதிக்கலாம், இல்லை மேலேருந்து கீழே எழுதிக்கலாம், அம்புக்குறி போட்டுக்க. 0 டெய்ல், 1 டெய்ல், 2 டெய்ல் அப்படின்னு எழுதலாம். சரியா சொல்கிறது? அப்போ என்ன வரும், 0 டெய்ல் அப்படின்னா எல்லாமே ஹெட்டுன்னு அர்த்தம். எல்லாமே ஹெட்டு, மற்றதெல்லாம் ஒரு டெய்லு, அடுத்து 2 டெய்ல் உள்ளது எழுதணும், 3 டெய்ல் உள்ளது எழுதக்கூடாது. அப்போ இதுவும் 7 தான் பாசிபிலிட்டி. அப்போ பி ஆஃப் டி ஈக்குவல் என்ன ஆஃப் டி பை என்ன ஆஃப் எஸ் ஈக்குவல் 7/8. ஓகேங்களா சொல்கிறது? பார்த்துக்கோ. அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் வந்து ப்ளஸ் 2 டைஸ்ரா, ஆனால் ஒரு டேயில் வந்து ஆர்டினரியாக இருக்குடா. 1, 2, 3, 5, 6 இருக்குது, 4, 5, 6ன்னு ஃபேஸில் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் அதர் டைஸில் வந்து ஃபேஸில் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. 1, 1, அதாவது ஒரு ஃபேஸில் 1, இன்னொரு ஃபேஸில் 1, அடுத்த பக்கத்தில் வந்து 2, இன்னொரு பக்கத்தில் 2, அடுத்த பக்கத்தில் 3, இன்னொரு பக்கத்தில் 3, மொத்தம் 6 பக்கத்தில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் பேர் எழுதணும். 1 எடுத்து இந்த எல்லாத்தோடையும் பேர் பண்ணிடு, 2 எடுத்து எல்லாத்தோடையும் பேர் பண்ணு, கீழே உள்ள எல்லாத்தோடையும் 3 எடுத்து எல்லாத்தோடையும் பேர் பண்ணு. அப்போ 1, 1, 1, 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, அதான் ஃபஸ்ட் லைன். 2, 1, 2, 1, 2, 2, 2, 2, 3, 2, 3 செகண்ட் லைன். 3, 1, 3, 2, 3, 1, 3, 2, 3, 3, 3, தேர்ட் லைன். 4, 1, 4, 1, 4, 2, 4, 2, 4, 3, 4, 3 ஃபோர்த் லைன். 5, 1, 5, 1, 5, 2, 5, 2, 5, 3, 5, 3 தான் ஃபிஃப்த் லைன். சிக்ஸ்த் லைன் வந்து 6, 1 ஆரை பார்த்துக்க. 6, 1 சரியா? அதை காட்டுறேன் பாரு இடத்துல. அது ஃபுல்லாக எழுதணும்னா இதுக்கும் அதே மாதிரி தான் வரும். ஆனால் இவன் ஃபேஸில் வந்து நம்பர் இவன் கொடுத்தனால அதை எடுத்து நான் சாம்பிள் ஸ்பேஸ் அமைச்சிருக்கேன், கூறுவெளி. அப்போ என்ன ஃபேஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வந்துடும், 36 அப்படின்னு வந்துடும். புரியுதா சொல்கிறது? ரைட். அடுத்து அது ஒரு டைஸு, இது ஒரு டைஸு, 2 டை தான். ஆனால் நேம் வந்து நான் டைஸுக்கு ஃபேஸ் வேறு நம்பர் கொடுத்துட்டான். சரி ரைட்டு. சம் இஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சம் இஸ் 2 அப்படின்னா இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்க. எந்தெந்த பக்கத்தை கூட்டினோம்னா ஒரு ஃபேஸை கூட்டினோம்னா 2 வரும் அப்படின்னு எடுக்கணும். இந்த ஃபஸ்ட் 2 எடுத்தோம்னா எடுக்கலாம். 1, 1, 1, 1. அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து 2, பி ஆஃப் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுக்கலாம். இது மாதிரி தம்பி நம்ம 9 வரைக்கும் கண்டுபிடிக்கின்றா தம்பி. ஏன்னா கடைசியில் என்ன இருக்குது, 6, 3 இருக்குல்ல, ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 9 வரைக்கும் வரும். புரியுதா சொல்கிறது? அதை நான் உனக்கு வந்து ஃபுல்லாகவே காமிச்சு நான் உனக்கு அப்படியே சொல்லிடுறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோ, பொறுமையாக பார்த்துக்கோ, பொறுமையாக பார்த்துக்கோ. ரைட். அப்போ சம் இஸ் 3, ஃபஸ்ட்டு சம் இஸ் 2ன்னு எடுத்திருக்கேன், அந்த ஆன்சர் எடுத்துட்டேன். சம் இஸ் 3ன்னு எடுக்கையில் என்ன வருது வாய்ப்பு அப்படின்ட்டு பாரு. இந்த எழுதியிருக்கேன் பாரு. 1, 2 ஆட் பண்ணால் 3 வரும். 1, 2 இந்த மேலே உள்ள சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கணும். அடுத்து 2, 1, 2, இந்த இருக்கு பாரு. 2, 1, 2, 2 அப்போ இது என்ன, பி வந்து 2, பி ஆஃப் பி ஈக்குவல் 2/36 1/18. அதே மாதிரி 4 வர்றது, 5 வர்றது, 6 வர்றது, 7 வருது, 8 வர்றதை இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து தான் நம்ம எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும். சரியா? இப்போ 9 எடுக்கணும்னு வச்சுக்குவேன். இந்த 6, 3 2 வரும். இந்த நான் எழுதாமல் இருக்கேன் பாரு நம்ம கடைசியில். இது வரைக்கும் நான் எழுதியிருக்கிறத பார்த்துக்கோ. இது வரைக்கும் எழுதியிருக்கிறத பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இது பண்ணிக்க. தெரியுதா? 6, 7, 8 இதில் இஎஃப்ஜி அப்படின்னு எழுதியிருக்கேன். பார்த்துக்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. உனக்கு பாஸ் பண்ணி நிறுத்தி காமிக்கிறேன், பொறுமையாக பாரு, எல்லாமே பாரு. ப்ராபபிலிட்டியை சம் இஸ் 6 அப்படின்னா 6ஆக வர்ற மாதிரி ஆட் பண்ணுறது, அதுக்கு ப்ராபபிலிட்டி. அதுக்கு எஃப், அடுத்து ஜி. சம் இஸ் 9க்கு தான் இப்போ நான் கடைசியாக காட்டுறேன் உன்ட்ட. சம் இஸ் 9 அப்படின்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 6, 3 2 வரும். அப்போ என் ஆஃப் ஹெச் வந்து 2, பி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஹெச் பை என் ஆஃப் எஸ் 2/36 அடித்தோம்னா 1/18 அப்படின்னு அர்த்தம். இதுதான் 9th சம்முக்கு உள்ளது. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க, வரிசையாக கண்டுபிடிச்சிடணும்.
நிதானமாக செஞ்சுக்க என்ன. ரைட். நெக்ஸ்ட்டு 10th சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. 10th சம்மில் வந்து பால் சம்மாக இருக்குது. என்னென்ன பால் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 10th சம் வந்து பால் சம் மாதிரி இருக்குது. சரியா? ரைட். அதில் நம்பர் ஆஃப் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன், பார்த்துக்கோ. என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு எழுதுகிறேன், பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் அப்படின்னு எழுதுகிறேன். பால் என்னென்ன பால் இருக்குது அதில் ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து சாம்பிள் ஸ்பேஸில் எழுதணும். எழுதிட்டு தான் கொண்டு வரணும். சரிங்களா சொல்கிறது? அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ. என் ஆஃப் வந்து ரெட் பால் வந்து 5, என் ஆஃப் வந்து ஒயிட் பால் வந்து 6, என் ஆஃப் க்ரீன் பால் வந்து என்ன இருக்குது 7 இருக்குது. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. அதே மாதிரி என் ஆஃப் ப்ளூ பால் வந்து 8. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 26 ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஒயிட் பால் கேட்டிருக்கான். அப்போ ஒயிட் எத்தனை இருக்குது 6 இருக்குது. அப்போ என் ஆஃப் டபிள்யூ பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் டபிள்யூ வந்து 6/26 அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிச்சிட்டோம்னா 3/13 அப்படின்னு அர்த்தம். 3/13 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டரில் பி ஆஃப் ப்ளூ ஆர் ரெட்டுன்னு கேட்டிருக்கு. அதான் ஆர்னா யூனியன். அப்போ அடிஷன் தியரம் அப்ளை பண்ணோம்னா பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் ஆர் மைனஸ் பி ஆஃப் ஏ பி இன்டர்செக்ஷன் ஆர்னு வரும். பி இன்டர்செக்ஷன் ஆர்னா ப்ளூ பாலுக்கு ரெட் பாலுக்கு எப்படி நம்ம காமன் கண்டுபிடிக்க முடியும்? அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். அதனால் அது 0 ஆயிரும். அதனால் நான் பி ஆஃப் பியும் ப்ளஸ் பி ஆஃப் ஆரை மட்டும் ஆட் பண்ணுறேன். அந்த மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஆரை விட்டுட்டேன். ஏன்னா எழுதுறலாம் எழுதிக்க சைடில் பி அண்ட் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், தர்ஃபோர் அதோட இன்டர்செக்ஷன் என்னது 0 அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அப்போ இப்போ நான் பி ஆஃப் பி என்ன இருக்குன்னு அப்ளை பண்ணுறேன். பி ஆஃப் பினா என்ன பி பை என்ன ஃபஸ்ட் 8/26 அப்படின்னு இப்போ ரைட் பண்ணுவேன். 8/26 ரைட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பி ஆஃப் ஆர் வந்து 5/26 ஆட் பண்ண போகிறேன். 13/26 அப்படின்றது ஆன்சர். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்துக்க. நாட் ஒயிட் அப்படின்னா ஒயிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். பி ஆஃப் டபிள்யூ பார் 1 மைனஸ் பி ஆஃப் டபிள்யூ 1 மைனஸ் 3/13 பி ஆஃப் டபிள்யூக்கு கிராஸ் பண்ணி 13 மைனஸ் 3/10/13 அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபோர்த்து ஒன்று என்ன சொல்லியிருக்கு அண்டுன்னு சொல்லியிருக்கு. பி ஆஃப் அது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. எது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா ஒயிட்டும் இல்லை, ஒயிட்டு மற்றும் அண்டு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லியிருக்கான். எது ரெண்டும் இல்லை அப்படின்னா ப்ளூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ மற்ற ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதானே? எது ரெண்டையும் க்ரீனையும் ரெட்டையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதானே? அப்போ பி ஆஃப் ஆறு ப்ளஸ் பி ஆஃப் ஜி, அவ்வளோதான். பி ஆஃப் ஆறு ப்ளஸ் என்னது பி ஆஃப் ஜி. அப்போ பி ஆஃப் ஆருக்கு வந்து 5/26, ஜிக்கு வந்து 7/26, 12/26ன்னு எழுதிக்கிற வேண்டியதான். அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? அடிச்சுமா 4 3 6 2 12 13 2 26, அவ்வளோதான் ஆன்சரு. புரியுதான்னு பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ.